கங்கை கொண்ட சோழன் பாகம் 1 அத்தியாயம் 10. வேங்கி நகரத்து எல்லையில் சேர தேசத்து மட்டகுதிரைகள் 15 கயிறுகளால் பின்னப்பட்டு எங்கோ விற்பனைக்கு கொண்டு போவது போல நடத்தி அழைத்து போகப்பட்டன. ஒரு மாட்டு வண்டியில் வைக்கோல் போருக்கு கீழே சேனங்கள் இருந்தன. அதற்கு பின்னே பைராஜிகள் போல வேடமிட்டு சம்பந்தம் இல்லாமல் மாட்டு வண்டியை பின்தொடர்ந்தார்கள். அவர்களுக்கு பின்னே கணவனும் மனைவியுமாய் 2 பேர் குழந்தையை தூக்கி கொண்டு மாட்டு வண்டியை பின்தொடர்ந்தார்கள். நாலாபுறமும் உற்று பார்த்தபடியே மனைவியாக நடித்து கொண்டிருந்த வீரமாதேவி நடந்து போய் கொண்டிருந்தாள். வேங்கி தேசத்திலே குந்தவைக்கு காவலாக இருக்க அந்த போர் வீரன் தனது குழந்தையை அழைத்து கொண்டு அவளை வேங்கி தேசத்தின் எல்லையிலே சந்தித்தான். வேங்கி தேசத்துக்குள்ளே போய் வேலை சம்பாதிப்பவர்கள் போல அவர்கள் மூட்டை முடிச்சுகளோடு நடந்து கொண்டிருந்தார்கள். அந்த மூட்டைக்குள்ளே கேடயமும் கத்தியும் சுருள்வாளும் ஈட்டி முனைகளும் இருந்தன. அதற்கான கம்பு அந்த வீரன் கையில் இருந்தது. அவனுடைய தோளில் மூட்டையை சுமந்திருந்தது. கோட்டை வாசலில் அவர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டார்கள். விவரம் சொன்னதும் உள்ளே அனுப்பப்பட்டார்கள். மனைவி லட்சணமாக இருக்கிறாளடா, இளவரசர் விஷ்ணுவர்தனிடம் போய் வேலை கேள், நிச்சயம் கிடைத்துவிடும் என்று வாயிற்காவலன் உரக்க சொன்னான். இவன் மேலை சாளுக்கியம், இப்பொழுதெல்லாம் வாயிற்காவல் மேலை சாளுக்கியத்திடம்தான் இருக்கிறது என்று அடிக்குரலிலே கொஞ்சம் வருத்தத்தோடு சோழ வீரன் சொன்னான். அதை வீரமாதேவி காதில் போட்டு கொள்ளவில்லை. அவள் பார்வையெல்லாம் எந்த அரண்மனையில் யார் இருக்கிறார்கள் என்பதிலேயே இருந்தது. ஒவ்வொரு அரண்மனைக்கும் இடையே உள்ள தொலைவு அவள் குறித்து கொண்டே வந்தாள். பாதைகளை சரியாக கவனித்து கொண்டு வந்தாள். ராஜநரேந்திரனுக்கு முதலிலே தகவல் தெரிவிக்கப்பட்டது. அவன் கதவு திறந்து கொண்டு வெளியே வந்தான். இவர்கள் போவதை பார்த்து திகைத்திருந்தான். பிறகு மாட்டு வண்டி வருவதை புரிந்து கொண்டான். தொலைவே வீரமாதேவி வருவதை பார்த்துவிட்டு ஓடி வந்து அவள் காலிலே விழுந்தான். தவறு, ஆனால் அந்த செய்கையில் அன்பும் நம்பிக்கையும் இருந்தன. என்ன இது, எதற்கு என் காலிலே விழுகிறீர்கள் என்று பதறிய கிராமத்து பெண்ணாய் தொடர்ந்து நடித்தாள். உள்ளே வாருங்கள். அவன் வீரமாதேவியின் கையை பிடித்து இழுத்து உள்ளே அழைத்து போனான். குந்தவை கூடத்திற்கு நடுவே உள்ள நாற்காலியில் அமர்ந்திருந்தாள். என்ன என்பது போல கால் மீது கால் போட்டுக்கொண்டு வீரமாதேவியாரை பார்த்தாள். இன்னும் 15 நொடிகளில் நீங்கள் வெளியே வர வேண்டும் என்று வீரமாதேவி உத்தரவிட, ஏன் என்ற கேள்வி கேட்டாள். அந்த கேள்விக்கும் பதில் கிடைக்காது. நான் என்ன சொல்கிறேனோ அதை செய்ய வேண்டும். அதை செய்வதற்கு நாங்கள் ஒன்றும் உங்கள் அடிமை இல்லையே. இப்போதைக்கு என்னுடைய அடிமையாக இல்லாவிட்டால் அடி வாங்குகிற அடிமை. அடிப்பாயா? நிச்சயம் அடிப்பேன், கூசாமல் அடிப்பேன், சொல்லி சொல்லி அடிப்பேன். நான் யார் தெரியுமா? ராஜேந்திரனுடைய தங்கை. நீ யார்? நான் யார் தெரியுமா? ராஜேந்திரனுடைய மனைவி வீரமாதேவி. சந்தித்து நாளாகி விட்டதல்லவா, அதனால் உனக்கு மறந்து போயிருக்கும். உனக்கு இங்கு என்ன வேலை? உனக்கு ஒரு வேலையும் இங்கு இல்லாத பொழுது ஒரு வேலையும் இல்லாத உன்னை ஊருக்கு அழைத்து வருவதுதான் என் வேலை. நான் இங்கு பட்டத்து ராணி, அப்படி தெரியவில்லையே. ஏதோ ஒரு குப்பை மேட்டிலே அல்லவா உட்கார்ந்திருக்கிறாய். பட்டத்து ராணியினுடைய வீடா இது? இருளிலே வந்து ஏன் கலகம் செய்கிறாய்? அடே, யாரங்கே? வீரமாதேவி முன்னேறி பளீர் என்று அவள் கன்னத்திலே அறைந்தாள். வாயை திருப்பி தலைமுடியை பிடித்து இழுத்தாள். இடுப்பிலிருந்த துணியை உருவி அவள் வாயை இருக்க கட்டினாள். குரல் எழுப்புவதற்கு முன் பின்மண்டையில் அடித்தாள். அந்த அடி தாங்காமல் குந்தவை மயங்கி விழுந்தாள். அவள் குந்தவையை இழுத்து வேறொரு வீரனிடம் கொடுக்க 2 வீரர்கள் அவளை எடுத்து போனார்கள். மடமடவென்ற குதிரைகள் சேனங்கள் மாட்டப்பட்டன. அதற்கு பின்னால் வந்த ஒரு தேர் சட்டென்று நின்றது. அந்த தேரிலே குந்தவையை ஏற்றினார்கள். சட்டத்தோடு வைத்து இருக்க கட்டினார்கள். என்னோடு குதிரையில் வா என்று சொல்லி இன்னொரு குதிரையை ராஜநரேந்திரனுக்கு கை காட்டினாள். ராஜநரேந்திரன் குதிரை ஏறினான். அதில் தெளிவு இல்லை. குதிரை ஏறி பழக்கமில்லை என்று தெரிந்தது. மாளிகையை தீக்கிரையாக்கி விடுங்கள் என்று சொல்ல
காவலுக்கு இருந்த சோழ வீரர்கள் மடமடவென்று மாளிகைக்கு தீ வைத்தார்கள். குதிரை ஏறினார்கள். முன்னே போன படை வீரர்கள் பின்தொடர்ந்தார்கள். முன்னே போன படை வீரர்களுக்கு நடுவே வீரமாதேவியும் நரேந்திரனும் இருந்தார்கள். அதற்கு பின் தேர் ஓடியது. தேருக்கு பின்னே குந்தவைக்கு காவல் இருந்த சோழ வீரர்கள் இருந்தார்கள். வெகு வேகமாக யார் கவனத்தையும் கவரும் முன்னே அந்த இடத்தை விட்டு அகன்றார்கள். எல்லை வாசலுக்கு வந்தபொழுது தடுத்து நிறுத்தப்பட்டார்கள். குந்தவை தேவியாருக்கு உடல் நலம் சரியில்லை. உடனடியாக அவர்களுக்கு எலும்பு முறிவுக்கான மருத்துவமனைக்கு அழைத்து கொண்டு போக வேண்டும். ராஜநரேந்திரன் சொன்னார். நீங்கள் மட்டும் இருக்கிறீர்கள்? இந்த பெண்மணி யார்? சேடியாக வந்திருக்கிறார். அவர்தான் வைத்தியம் செய்ய போகிறார். அப்படியா? நகர்ந்து கொள்ளுங்கள், நகர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்ல அவர்கள் தேருக்கு பின்னே ஓடி வந்து வீரமாதேவியை சோதித்தார்கள். ஆனால் தேர் விரைவாக போயிற்று. திடீரென்று சில பேர் விழித்து கொண்டார்கள். எனக்கென்னவோ இது தவறாகப்படுகிறதே, பின்தொடர்ந்து மடக்குவோமா என்று சொல்லி, அடே நில்லு நில்லு, டே அடே நில்லு என்று உரக்க கத்தினார்கள். அவர்கள் வருவது தெரிந்து வீரமாதேவி நரேந்திரனை முன்னே போகும்படி உத்தரவிட்டாள். பிறகு குதிரையை திருப்பினாள். இடுப்பிலிருந்து சுருள்வாளை எடுத்து கொண்டாள். அவளுக்கு பாதுகாப்பாக 4 வீரர்கள் நின்று கொண்டார்கள். 4 வீரர்களை வழிமறித்து நிற்பதை கண்டதும் மேலை சாளுக்கிய வீரர்களின் குதிரைகள் சறுக்கி நின்றன. என்ன என்பது போல பார்த்தன. உண்மையில் நீங்கள் யார் என்று கேட்க ஒரு ஈட்டி வீரமாதேவியின் கைக்கு மாறியது. மிக வேகமாக கேட்டவன் நெஞ்சிலே செலுத்தப்பட்டது. அவன் குப்புற விழுந்தான். வீரமாதேவி முன்னேறி சுருள்வாளை வேகமாக சுழற்றினாள். அங்கிருக்கின்ற 4 பேர் முகத்திலும் கைகளிலும் கால்களிலும் வாளின் வீச்சு விழுந்தது. அவர்கள் அலறி விழுந்தார்கள். 2 குதிரைகளுக்கு காயம் ஏற்பட்டு அவை கனைத்து மேலே உள்ளவர்களை கீழே உதறி நாலாபுறமும் ஓடிற்று. எதிரே மடக்குவதற்கு ஆள் இல்லை என்பதால் வீரமாதேவி திரும்பினாள். மிக விரைவாக குதிரையை செலுத்தினாள். வழியில் 100 வீரர்களும் ஒன்றாக சேர்ந்து கொண்டார்கள். சற்று தள்ளி இன்னொரு 100 வீரர்கள் ஒன்று சேர்ந்து கொண்டார்கள். திருவெற்றியூரிலே 400 வீரர்கள் ஒன்று சேர்ந்து கொண்டார்கள். கிட்டத்தட்ட 1000 வீரர்கள் சேர்ந்து படை திருவெற்றியூரை தாண்டி திருமயிலை வழியாக மாமல்லபுரத்தில் உள்ள ஒரு சோழ வீரர்களுக்கு சரியான செய்தி சொல்லி அவனை இன்னும் முன்னே அனுப்பியது. குந்தவைக்கு வைத்தியம் செய்யப்பட்டது. வீரமாதேவி மௌனமாக காயத்தின் வலியை பொறுத்து கொண்டாள். பெண்ணா இவள்? ஆண் பிள்ளை போல இருக்கிறாள். மார்பகமுள்ள ஆண்களை நம்பக்கூடாது, மார்பகம் இல்லாத பெண்களையும் நம்பக்கூடாது என்று சாமுத்திரிகா லட்சணம் சொல்கிறது. ஆணை போல இருக்கிறாள், அலியை போல இருக்கிறாள் என்றெல்லாம் முரட்டுத்தனமாக குந்தவை பேச வீரமாதேவி கவசத்தை இறுக்க அணிந்து கொண்டு வெளியே வந்து அமர்ந்து கொண்டாள். மாமல்லபுரத்து மாளிகையில் எல்லோருக்கும் நல்ல உணவு தரப்பட்டது. பெண்ணாக இருந்தாலும் கேலி, பெண்ணாக இல்லாது போனாலும் கேலி. கேலி கேலி. இந்த பெண்கள் வாழ்க்கை மட்டும் இந்த தேசத்திலே ஏன் இப்படி சூறையாடப்படுகிறது என்று வியந்தாள். ஆண்களுக்கு இணையாக எது செய்தாலும் அது ஏன் அதிசயமாக பார்க்கப்படுகிறது, எனக்கு புரியவே இல்லை என்று வியந்தாள். இந்த நேரம் அருண்மொழிப்பட்டன் இருந்தால் ஏதேனும் பேச்சு துணையாக இருக்கும். இந்த வீரர்களோடு என்ன பேச என்று தலைகுனிந்து உட்கார்ந்து கொண்டாள். வந்தியத்தேவராவது இருந்திருக்கலாம். அவருக்கு சரியாக விவரம் சொல்வார். உடனடியாக அவர்களை சந்திக்க வேண்டும் போல் இருக்கிறது என்று ஆசைப்பட்டாள். தொலைவிலிருந்து ஒரு குதிரை வீரன் வருவது தெரிந்தது. என்ன என்று விசாரிக்க மேலை சாளுக்கிய படை பெரிய அளவில் திருவெற்றியூரை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது என்றும் இன்னும் ஒரு நாளில் திருவெற்றியூரை தொட்டுவிடும் என்றும் தொண்டை மண்டலத்தை ஒரே இரவிலே கபலீகரம் செய்யப்பட்டு விடும் என்றும் சொல்லப்பட்டது. எல்லோரும் துள்ளி எழுந்தார்கள். தொடர்ந்து தஞ்சைக்கு போக வேண்டிய அவசியத்தை உணர்ந்தார்கள். குந்தவையின் கை கால்களை கட்டி யானையில் உள்ள அம்பாரியில் போட்டார்கள். பிறகு யானையை வேகமாக செலுத்தி கொண்டு அவர்கள் தெற்கு நோக்கி விரைந்தார்கள். வீரமாதேவிக்கு சுரீரென்று அடிவயிறு வலித்து இடுப்பு முறுக்கியது. எண்ணாயிரம் எசாலம் வழியாக ஜெயம்கொண்டான், ஜெயம்கொண்டான் வழியாக கொள்ளிடக்கரை, கொள்ளிடக்கரை வழியாக குடந்தை, குடந்தை வழியாக பாபநாசம், பாபநாசம் தாண்டி கபிஸ்தலம், கபிஸ்தலம் தாண்டி தஞ்சை என்று வந்திறங்கினார்கள். அவர்கள் பயணப்படுவதற்கு 1.5 நாள் பிடித்தது. மீண்டும் ஒரு வீரன் வந்தான். திருவெற்றியூர் கோட்டை, கோவில் இரண்டும் மேலை சாளுக்கியர் வசம் பிடிபட்டு விட்டது என்று சொல்லப்பட்டது.
அவர்களுக்குள்ளே பிளவு ஏற்பட்டு விட்டதாகவும், கலிங்க வீரர்கள் முன்னே போவதா, ஓட்ட வீரர்கள் முன்னே போவதா, கீழை சாளுக்கியம் முன்னே போவதா என்று சண்டை ஏற்பட்டு விட்டதாம். கீழே சாளுக்கியம்தான் முன்னே போக வேண்டும் என்று சொல்ல, எங்களுக்கு போர் ஆசையே இல்லையே, எங்களை ஏன் முன்னே அனுப்புகிறீர்கள் என்று கேட்க, முன்னே போய்தான் ஆக வேண்டும் என்று கீழே சாளுக்கிய வீரர்களை பிரம்பால் அடித்திருக்கிறார்கள். எனவே அந்த இடம் விட்டு அவர்களால் உடனே நகர முடியவில்லை என்ற செய்தி வந்தது. தஞ்சை எல்லையில் வாசலில் ராஜேந்திர சோழர் குதிரையில் அமர்ந்தபடியே வீரமாதேவியை வரவேற்றார். அருகே வந்ததும் அணைத்து கொண்டார். எங்கே அந்த நாய் என்று கேட்டார். யானையின் மீது படுத்து உறங்கிக் கொண்டிருக்கிறது என்று வீரமாதேவி சொல்ல, அது கிடக்கட்டும், திருவெற்றியூர் வரை வந்துவிட்டதாக கேள்வி. அதனால் அரையன் ராஜராஜன் நேற்று படை வீரர்களோடு வேறு பக்கம் போயிருக்கிறார். 3 லட்சம் படை வீரர்கள் திருவெற்றியூரை நெருங்கி கொண்டிருக்கிறார்கள். எனவே அதை பற்றி கவலைப்படாதே. வா, வந்து குளித்துவிட்டு படுத்து உறங்கு. வேறு எங்கேனும் காயம் உண்டா என்று கேட்க, கவசம் இருக்கிய காயங்கள் தவிர வேறு எதுவும் இல்லை என்று காட்டினாள். அந்த காயத்தை மாமன்னர் தடவி கொடுத்தார். பறவை நாச்சியார் கால் பிடித்துவிட வீரமாதேவியார் அன்று இரவு அதிகம் தவித்தபடி உறங்கினாள். நாகையில் அருண்மொழியால் கைது செய்யப்பட்ட ஸ்ரீவிஜயத்தின் ஒரு முக்கியமான தளபதி தஞ்சை சபையிலே கொண்டு வந்து அமர்த்தப்பட்டான். அவனுக்கு துணையாக 2 புத்த பிக்ஷுக்கள் வந்திருந்தார்கள். அந்த புத்த பிக்ஷுக்கள் தமிழர்கள் அல்ல. அவர்களும் திருவிஜயம் சேர்ந்தவர்களே. அவர்களை மரியாதை நிமித்தம் இங்கு என்று சொல்லப்பட்டது. ஆயினும் அவர்கள் பிடிவாதமாக அந்த தூதுவனுக்கு துணையாக வந்தார்கள். உற்று கவனிக்கையில் அவர்கள் கையிலே இருந்த தழும்புகள் அவர்கள் யுத்த பயிற்சி பெற்றவர்கள் என்று தெளிவாக தெரிவித்தன. இந்த புத்த பிக்ஷுக்களில் யாரேனும் ஒருவர் இடுப்பிலே வாள் மறைத்திருக்கலாம் என்று பரமன் மழப்பாடி அனுமானித்தார். சட்டென்று வீரர்களை அனுப்பி சோதனை செய்ய சொன்னார். 4 வீரர்கள் பிடித்து கொள்ள அவ்விதமே உடைகள் களையப்பட்டன. 2 பேர் இடுப்பிலிருந்தும் டனார் என்று வாட்கள் விழுந்தன. ஓ, நீங்கள் புத்த பிக்ஷுக்கள் அல்ல, சரியா? பின்கை கட்டுங்கள் என்று சொல்லி பின்கை கட்டி அவர்களது உடுப்பை பாதியாக கிழித்து வெறும் இடுப்பு துண்டாக வைத்து அவர்களை தரையிலே அமர வைத்தார்கள். ஒரு புத்த பிக்ஷுவை தரையில் அமர வைப்பது சோழ தேசத்தில் அதுவே முதல் தடவை. ராஜேந்திரர் அரண்மனை பரபரப்பாக இருந்தது. அந்த காலை வேளையில் எல்லா படை தளபதிகளும் வந்துவிட குந்தவை அடித்து எழுப்பப்பட்டாள், முகம் கழுவப்பட்டாள். உடனடியாக அரண்மனைக்கு வர வேண்டும் என்று அவளுக்கு உடைகள் தரப்பட்டன. நான் இந்த கிழிந்த உடைகளோடே வருகிறேன் என்று அவள் அந்த உடைகளை வீசி எறிந்தாள். ராஜநரேந்திரன் முன்னதாக ஓடி வந்து மாமாவின் காலிலே விழ அவனை இறுக்கி அணைத்து கொண்டார். கட்டி முத்தமிட்டார். இத்தனை குழப்பத்திற்கு நடுவிலும் நீ தெளிவாக இருக்கிறாய் என்று உன் உடம்பு சூடு காண்பிக்கிறது. வீரமாதேவியார் வருவார் என்று நான் நினைக்கவே இல்லை. எங்கே அவர்? அயர்ந்து தூங்குகிறார். தூங்கட்டும் என்று விட்டுவிட்டு வந்துவிட்டேன். விமலாதித்தனுடைய மனோநிலை என்ன? மிக மோசமாக இருக்கிறது. சிற்றன்னையினுடைய பிடியிலே சிக்கியிருக்கிறார். சிற்றன்னை மிகுந்த தந்திரசாலி. என் அம்மாவோ பைத்தியக்காரி. கொஞ்சி கெஞ்சி தன்னுடைய வழிக்கு தகப்பனாரை மாற்றுகிறார். அவ்வப்போது நம் அன்னையை சீண்டி விடுகிறார். சிறிய சீண்டலுக்கும் எகுறுகின்ற குந்தவை தேவியார் அந்த பெண்மணியின் சீண்டலுக்கு அதிகம் குதிக்கிறார். உதாரணமாக குந்தவை தேவியார் வந்தால் அந்த பெண்மணி எழுந்து நின்று வரவேற்பாள். காலிலே விழுந்து வணங்குவார். பிறகு விமலாதித்தருக்கு அருகே போய் அமர்ந்து கொள்வார். விமலாதித்தருக்கு அருகே போய் அமர்ந்து கொண்டதும் குந்தவை தேவியாருக்கு அருகே போய், உனக்கு அங்கே உட்கார தகுதி இல்லை, தள்ளிப்போ, வேறிடத்திலே உட்கார் என்று சொல்லி அவருடைய வலது புறத்திலே வந்து உட்கார்ந்து கொள்வார்கள். இடப்புறமும் காலியாகத்தான் இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள். அந்த பெண்மணியும் சரி என்று கேட்டுக்கொண்டு விலகி நிற்பார்கள். விமலாதித்தருக்கு அவர்கள் விலகி நிற்பது, இவர்கள் அலட்சியம் செய்வது மிக கோபத்தை ஏற்படுத்தும். ஏன் அவர்களை விலகி நிற்க சொல்கிறாய்? அவளுக்கு உரிமை உண்டல்லவா என்று ஆரம்பிப்பார். அவளுக்கு உரிமை இல்லை என்று இவர்கள் பேச, உண்டு என்று அவர் பேச, அன்றைய சபை முழுவதும் இந்த சண்டையாகவே முடியும். ஜனங்கள் நன்றாக சிரித்து ரசிப்பார்கள். ஆபாசமாக இருக்கும். குந்தவை தேவியார் திருவாதிரை அன்றைக்கு கோவிலுக்கு போகிறார் என்றால் அந்த பெண்மணியும் வந்து விடுவாள். எனக்குத்தான் முதல் பூஜை என்று அம்மா பரபரப்பார். சரி, அவர்களுக்கே செய்யுங்கள் என்ற அந்த பெண்மணி விலகி விடுவாள்.
விலகி நின்று மக்கள் கூட்டத்திற்கு நடுவே உட்கார்ந்து சிரித்து சிரித்து பேசுவார்கள். குந்தவை தேவியாரை யாருமே சீண்ட மாட்டார்கள். அவர்கள் தனியாக பூஜை முடித்து அவர்களுடைய வீரர்களுடன் திரும்ப பெரிய மக்கள் கூட்டத்தோடு இவர் கோவிலுக்குள்ளே நுழைவார். இதை பார்ப்பதற்கே அம்மாவுக்கு எரியும், கோபம் வரும். அவளை எப்படியாவது கொலை செய்ய வேண்டுமடா என்று என்னிடம் கிசுகிசுப்பார்கள். நான் மௌனமாக இருப்பேன். விஷ்ணுவர்தனை சண்டைக்கு இழுத்து கொன்றுவிடு என்று சொல்லுவார்கள். யார் அது விஷ்ணுவர்தன்? அந்த பெண்மணியின் புதல்வர், விமலாதித்தருடைய 2வது மகன், என்னுடைய சகோதரன். விஷ்ணுவர்தனா? ஓ, சைவம் வைணவம் என்று பிரிக்கிறார்களா? பல்வேறு விதமாக பிரிக்கிறார்கள். நான் தமிழ் பேசுகிறேன், அவர்கள் தமிழ் பேசுவதில்லை, தெலுங்கு பேசுகிறார்கள், கன்னடம் பேசுகிறார்கள், ஒட்டர்கள் மொழியில் பேசுகிறார்கள். மறந்து போய் கூட தமிழிலே பேசுவதில்லை. உன் அம்மாவிற்கு ஏதோ கெட்ட பெயராமே? ஆமாம், ஆடகோத்தி என்று அழைக்கிறார்கள். ஆடகோத்தி என்றால் பெண் குரங்கு என்ற அர்த்தம். குந்தவை என்ற பெயரே கீழே சாளுக்கிய மக்களுக்கு தெரியாது. ஆடகோத்தி என்பதுதான் இவர்களுக்கு அவர்கள் வைத்த பெயர். எவ்வளவு அவமானமடா! மாமா, நான் எவ்வளவோ அவஸ்தைப்பட்டிருப்பேன் என்று உங்களுக்கு தெரியுமா? உண்ண முடியாமல் உறங்க முடியாமல் நான் கழித்த தினங்கள் அதிகம். எனக்கு புரிகிறது. குந்தவையை வர சொல்லுங்கள். அரசர் ஆணையிட்டார். குந்தவை அழுக்கடைந்த ஆடையுடன் கலைந்த தலையுடன் ஒரு சபைக்குள்ளே அலங்கோலமாக நுழைந்தாள். உட்கார ஆசனம் தேடினாள். நில்லுங்கள் என்று கண்டிக்கப்பட்டாள். அவள் அலட்சியமாக நிற்க ராஜேந்திர சோழர் அவளை மிகுந்த வெறுப்போடு உற்று பார்த்தார். என்ன பார்க்கிறாய்? என்னை இரவோடு இரவாக ஒரு பெண்ணை விட்டு தூக்கி வர செய்து என்னை அசிங்கப்படுத்தி விட்டாயே, எனக்கு எவ்வளவு பெரிய அவமானம் இது என்று சொல்ல ராஜேந்திரர் பதில் சொல்லவில்லை. இதுதான் நீ ஆட்சி நடத்துகின்ற லட்சணமா? இதுதான் நல்ல ஆட்சியா? யார் சொன்னார்கள் நீ நல்ல ஆட்சி நடத்துவதாக? என் தகப்பனாருக்கு உரை போட காணுவாயா என்று சீறி முன்னே வர, அங்கேயே நில் ஆடகோத்தி என்ற மாமன்னர் கட்டளையிட்டார். பெண் குரங்கு என்ற மன்னர் தன் தங்கையை சபை நடுவே விழித்தது சிரிப்பொலியை வரவழைத்தது. ஒரு மன்னர் தன் தங்கையை அப்படி அழைப்பது சிரிப்பதற்கான விஷயம் அல்ல. ஆயினும் சிரிப்பை தவிர்க்க முடியவில்லை. வீட்டு காவலிலே இருப்பதாக நடித்தாய் அல்லவா? இப்பொழுது நீ வீட்டு காவலில்தான் இருக்கப் போகிறாய். அரண்மனையின் அந்த பகுதியிலே உனக்கு உண்ண உணவும் உடுத்த உடையும் குளிப்பதற்கு உண்டான வசதியும் செய்து தரப்படும். நீ அந்த இடத்தை விட்டு ஒரு காலும் எங்கும் போக முடியாது. வேங்கி தேசத்தை நோக்கி படையெடுப்பு நடக்கும் பொழுது அந்த படையெடுப்புக்கு ராஜநரேந்திரன் தலைமை தாங்குவான். முன்னே போய் நிற்பான். வேங்கியில் உள்ள உன் புருஷனோடு போரிடுவான். தன்னுடைய பட்டாபிஷேகத்தை தானே நின்று நடத்தி கொள்வான். யார் தெய்வம் ராஜநரேந்திரனுக்கு தேவையில்லை. அவனுக்கு பின்புலமாக அவன் மாமன் ராஜேந்திரன் இருக்கிறான். இந்த ஒரு தைரியம் போதும். சபை ஆஹா ஆஹா என்று அங்கீகரித்தது. குந்தவை, இந்த இடத்தை விட்டு போய்விடு. இனிமேல் நீயும் நானும் பேச வேண்டிய அவசியம் இல்லை, போ என்றான். அந்த சமயம் உள்ளே கையிலே இரத்தம் ததும்பிய துணிக்கட்டுடன் அருண்மொழிப்பட்டன் உள்ளே நுழைந்தான். தவறு நேர்ந்து விட்டது மன்னா. என்ன? நான் ஒரு புத்த பிக்ஷுவை அடித்து நெஞ்சிலே கத்தி வைத்து இறக்கி கொன்றேன். அடுத்தவன் பக்கத்தில் உள்ள வீரனின் ஈட்டியை பிடுங்கி தன் வயிற்றில் தானே சொருகி கொண்டு இறந்து போனான். ஆக நாம் நினைத்தபடி ஸ்ரீவிஜயத்திற்கு செய்தி அனுப்ப முடியாமல் போகிறது. அதனால் என்ன? நாகை விகாரத்தில் உள்ள புத்த பிக்ஷுக்கள் 2 பேரை பிடி, முதுகிலே அடி, அவர்களை படகிலே ஏற்றி நேராக ஸ்ரீவிஜயம் நோக்கி போக சொல். சிறு நாவாய் கொடு. இங்கே என்ன நடக்கிறது என்கின்ற விவரம் சொல். நாகையில் காவல் இருப்பது யார்? உங்கள் மகன் ராஜாதித்தன். அவன் அங்கிருக்கும் வரை நாம் ஏன் கவலைப்பட வேண்டும்? அருண்மொழி, ராஜாதித்தனுக்கு இங்கே நடக்கின்ற விஷயங்கள் மொத்தமும் சொல்லி அங்கு பலமான காவலை ஏற்படுத்த சொல். எவரையும் சந்தேகப்பட சொல். புத்த பிக்ஷுக்களை நம்பக்கூடாது என்று எச்சரித்து வை. ஸ்ரீவிஜயத்தில் வணிகர்களுக்கு ஏற்பட்ட அட்டகாசத்தை அவனுக்கு விவரமாக சொல். நாகையில் கட்டுப்பாடுகள் அதிகமாகட்டும். வேங்கி நோக்கி போவது எப்பொழுது? அது நாளை விவாதிப்போம். நல்ல நாள் என்னவென்று ஐயன் அவர்கள் சொல்லட்டும். ஐயன் சொன்ன தேதியிலே எத்தனை படைகள் திரட்ட முடியும் என்பதை பார்ப்போம். திருவெற்றியூர் வரை மட்டுமே நான் அரையன் ராஜராஜனை அனுப்பியிருக்கிறேன். அரையன் ராஜராஜன் அங்கேயே இருப்பார்.
எப்பொழுது அவசியமோ அப்பொழுது வேங்கிக்குள்ளே நுழையலாம். மன்னா, இன்னொரு பிரச்சனையும் வந்திருக்கிறது. அரண்மனை உள்ளே இருந்து பறவையார் ஓடி வந்தார். மன்னர் காதுக்கருகே வந்து, ஒரு பிரச்சனை. என்னது? வீரமாதேவியார் கருவுற்றிருப்பார் போல தெரிகிறது. கரு கலைந்து விட்டது. இத்துடன் இந்த அத்தியாயம் இங்கு நிறைவடைகிறது. மீண்டும் கதையின் தொடர்ச்சி நாளை. வணக்கம்.